ஜெயம் கொண்டான். ரிஷபராசி நேயர்கள் வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ரிஷபராசி நேயர்களே ஒத்தையில நின்னாலும் நீங்க கத்தையா அத்தனை பேத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆள்னு எனக்கு தெரியும். அப்போ எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய நிலை கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். அப்ப பயத்துடன் இன்றைய நாள் அப்படிங்கிறது இருக்கும். இன்னைக்கு ஒரு இடத்துலயாவது நீங்க பயப்பில்ல. உங்களுக்கு நான் ராசி பலன் சொல்றேன். மகர ராசி நேயர்களே நான் சொல்றேன், நீங்க குட் கேப்டன். ஸ்மூத் சி இல்லை, ஹார்ட் சி வந்தாலும் அது ஜெயிக்க போறது நீங்களா தான் இருக்கும். அந்த ஆகாயம் எத்தனை விரிந்ததோ அத்தனை பறந்து விரிந்த மனோபான்மை கொண்ட மீனராசி நேயர்களுக்கு ஆகாயம் சூரியனை போல இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 சனிக்கிழமை ஆடி மாதம் 23ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறப்போகுது வெகு விரைவில். அருமையான ஜோதிட காட்சிகள், கிரகங்களினுடைய வரலாறு, நட்சத்திரங்களினுடைய அடையாளங்கள், கிரகங்களுடைய சேர்க்கையின் விவரங்கள் உங்களை தேடி உங்கள் வரவேற்பறையில் ஒரு லவ்லி ஜோதிட ட்ரீட்டா உங்களுக்காக அமைய போகுது. அதுல ஒரு சந்தேகமும் வேணாம். இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய அமைப்பு. வாங்க இன்னைக்கு நாளினுடைய விவரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல மாலை 4:36 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் மிருகஷீட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். தசமி திதி பிற்பகல் 1:43 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறமேல் ஏகாதேசி திதி வந்துருது. அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள். விசாகம் அனுஷம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. காலை 6 முதல் 7:30 வரை குளிகை. சூலம் கொண்ட திசையாக கிழக்கு. இப்படி சந்திரன் ரோகிணி மிருகஷீடம்ங்கிற 2 நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரே. விசாகம் அனுஷம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. நம்ம அன்புக்குரிய, பாசத்திற்குரிய, நேசத்திற்குரிய, சுவாரஸ்யத்திற்குரிய விசாகம் அனுஷம்ங்கிற நட்சத்திரத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, சார் எங்களுக்கு சந்திராஷ்டமமா பாத்தீங்களா, இன்னைக்கு எங்களை ரிங்ல விட்டுட்டீங்க. நான் உடலைங்க, சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரமா ரிங்ல ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க அப்போ சார் எங்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்துல இருந்து ஒரு எக்ஸம்ஷன், கொஞ்சம் இந்த சந்திராஷ்டமத்தை தவிர்த்துக்கக்கூடிய பரிகாரங்கள் ஏதாவது கொஞ்சம் எளிமையா உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு, சார் அனிலா சார், ராமர் தடவி கொடுத்த அனிலா சார், அடடா அப்படின்னு அடடா மாமர அணிலேன்னு சொல்ற அளவுக்கு இந்த அணில் அத்தனை சந்தோஷம் தரக்கூடியதா இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு நிச்சயம் இருக்கும். அந்த ராமபிரான் தடவி கொடுத்த அணிலினுடைய காட்சியை இன்னைக்கு போன்ல டிபியா பார்த்துட்டு அந்த அணிலுக்கும் அனுகிரகம் பண்ணின ராமபிரானினுடைய ஸ்ரீ ராமஜெயம்ங்கிற உச்சரிப்பை 3 முறை சொல்லிட்டு இன்னைக்கு நாளை ஆரம்பிப்பதும், ராமாயண கதையை காதுகளால் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு நாளை ஆரம்பிப்பது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துடும். மேலும் ராமரை பிடிக்கணும்னா ஆஞ்சநேயர் மூலமா தானே போகணும். அப்ப ஆண்ட வேலை ஆஞ்சநேயர் சன்னதியோ, ராமர் சன்னதியோ, ராமர் ஆலயமோ, ஆஞ்சநேயருடைய ஆலயமோ இருந்தது அப்படின்னா, ஸ்ரீ ராமஜெயம்ங்கிற வார்த்தையை 3 தடவை சொல்லிட்டு அவரை 3 முறை பிரதர்ஷனம் வந்துட்டு உலர் திராட்சை, தாமரப்பூ, துளசி இது போன்ற பொருட்கள், கல்கண்டு இது போன்ற பொருட்கள் சமர்ப்பணம் செய்துட்டு அதற்கப்புறம் இன்னைய நாளை ஆரம்பிப்பது விசாகம் அனுஷம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு ரொம்ப பெரிய எக்ஸம்ஷனா இருக்கும். ஏனைய நட்சத்திரத்துல இருப்பவர்கள் கூட இந்த ராமாயண கதையை கேட்கலாம். இந்த ராமர் அணிலை தடவி கொடுத்த காட்சியை இன்னைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைய நாளை ஆரம்பித்தால் அத்தனை சந்தோஷங்கள் இருக்கும். அப்ப நம்ம நேயர்கள் விசாகம் அனுஷம்னு இருந்தா ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே சார், எங்களுக்கு ஏதாவது ஒரு
அதிர்ஷ்டமான நிறம் சொல்லுங்க அப்படின்னு எதிர்பார்ப்புடன் கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு அந்த ராமர் தடவி கொடுத்த அணிலினுடைய நிறம் கிரே கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். ராமர் என்னதான் இருந்தாலும் அந்த கோடு அணில் மேல போட்டார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. எத்தனை சுவாரஸ்யமானது இந்த அணில், எத்தனை சந்தோஷமானது அப்படின்லாம் பார்த்துக்கங்களேன். இன்னைக்கு எங்கேயாவது அணிலை பார்த்துட்டீங்கன்னா ராமர் தரக்கூடிய மெசேஜ்னு அர்த்தம், ராமர் தரக்கூடிய காட்சின்னு அர்த்தம். அப்போ இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்துல ரோகிணி மிருகஷீடம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மானாட மயிலாட மீன் விளையாட கயல் விளையாட, கயல்ங்கிற வார்த்தை எவ்வளோ சூப்பரா இருக்கும் இல்ல. இப்படி நல்ல விளையாட்டு அப்படிங்கிறதெல்லாம் சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நாளே விளையாட்டா போக வேண்டிய தருணங்கள், கேலி கிண்டல் சந்தோஷங்கள் வைபவங்கள் பிரயாணங்கள் சுகந்தன்னன்னு சொல்ற அளவுக்கு வேற்று இனத்தினர்கள், வேற்று மொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தினர்கள் பையா அப்படின்னு கூப்பிட வேண்டிய தருணங்கள், பையா இல்லைங்க பையா, பையானா சகோதரான்னு அர்த்தம். இப்படி கூப்பிட வேண்டிய தருணங்கள், வேறு மொழியில செய்க பாஷை பேசியாவது கூப்பிட வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும். தாய்மொழி அல்லாதவர்களுடன் இன்னைக்கு நாள் அப்படிங்கிறத ஒரு அர்த்தமா நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு. அருணாச்சலம் படத்துல செகண்ட் ஹாஃப்ல ரஜினிகாந்த் பொங்கி எழுந்த மாதிரி தான் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு. சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அதற்கும் நல்ல காலம் பிறந்துருச்சு, நேரம் பிறந்துருச்சுன்னு இந்த சீப் எடுத்து சிங்கத்தோட தலையை வாரின மாதிரி உங்களை வாரிட்டாங்க. பொங்கி எழுந்துடுவீங்க. எதிரிகளுக்கு சவால் விட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய தருணங்கள், சிம்ம சொப்பனமா எதிரிகளுக்கு வலம் வர வேண்டிய ஒரு அமைப்பு. உங்களுடைய குரல் இன்னைக்கு ரொம்ப கணீர்னு இருக்கும். தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லுன்னு சொல்ற அளவுக்கு காரியங்கள் ஜெயமாகும். ஜெயம் கொண்டான். ரிஷபராசி நேயர்கள் வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். பிரத்யேகமான உணவுப் பொருள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். குளிர்ந்த பிரதேசங்கள்ல இருந்து சுப செய்திகள் வர வேண்டிய அமைப்பு. அதாங்க ஜில்லுன்னு இந்த சில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டான்லாம் சொல்ற அளவுக்கு இருக்கும்னா பாருங்களேன். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஃபோன்ல அப்டேட் இருக்கும், உங்க ஆப் அப்டேட் இருக்கும், உங்க ராசியே இன்னைக்கு அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். பழைய பஞ்சாங்கம், செல்லரித்த பஞ்சாங்கம், பழமைவாதி, இந்த பழமை விரும்பி இதெல்லாம் இன்னைக்கு இருக்காது. லேட்டஸ்டா அப்டேட்டடா அப்படி தெரிக்க விடலாமான்னு சொல்ற அளவுக்கு தேடல் இருக்கும். இந்த பழையன கழிதலும் பழசெல்லாம் மறந்துடலாம், அடுத்ததை பார்ப்போம் அப்படின்னு எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு புதுசாக நாளை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலை. இன்னும் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டிய அமைப்பு. சார் ஏக் தின் தோ தின் 4 घंटे 8 घंटे 9 घंटे 5 घंटे அப்படின்னு இந்த மணி கணக்கில் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே சார், ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். வாங்க வேங்கைய மகன் ஒத்தையில நிக்கிறேன் அப்படின்னு மிதுனராசி நேர்களே ஒத்தையில நின்னாலும் நீங்க கத்தையா அத்தனை பேத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆள்னு எனக்கு தெரியும். காத்திருங்க சவாலுக்காக. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன புன்னகை மன்னனா புன்னகை மன்னியா வளம் வர வேண்டிய அமைப்பு. சார் புன்னகை மன்னன் புன்னகை மன்னியா அடடடா அப்படின்னு அப்ப மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த கடலோர கவிதைகள் கேட்ட மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குன்னா பாருங்களேன். அப்ப இந்த பீச் வாக்கு, ஆத்து மணல்ல நடக்கிறது, கோவில்ல பெரிய ஹால்ல நடந்து வர்றது. நம்ம வேற சனிக்கிழமைனா ஆஞ்சநேயரோட அட்டண்டன்ஸை போட்டுட்டு தான் வருவோம். சனிக்கிழமைனாலே இந்த நீல கலர் சொக்காவை கடந்து தான் வருவோம். நீங்களும் விவரமா சனிக்கிழமைனா நீல கலர் சொக்காவோட உக்காந்துடுறீங்கன்னு சொல்ல வேண்டிய தருணம். பறவைகள் பட்சிகள் ஜீவராசிகளை கடந்து வர வேண்டிய தருணம். 4 கால் ஜீவராசிகள், பறவைகள் பட்சிகள். அடடா மாமர அணிலேன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நாள் இருந்தது அப்படின்னா அது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்புன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். எதிரியுடன் ஆட்டம் சமபலத்துல இருக்கும். ஜெயிக்க போறது என்னவோ நீங்களா தான் இருக்கும். ஜெயம் கொண்டான் ஜெயம் கொண்டாள். வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள், திரும்பி பார்த்தார்கள்னு இன்னைக்கு நாளை திரும்பி பார்க்க வேண்டிய அமைப்பு கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். பாட்டுடை தலைவனும் நீங்க தான், பாட்டுடை தலைவியும் நீங்க அப்படின்னா பாத்துக்கங்களேன். அப்போ எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய நிலை கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். ஒன்னே ஒண்ணு, பழி வாங்கணுங்கிற எண்ணம் வேண்டாம், அவசரப்படக்கூடாது, மனசுல இருக்கிறத டக்குன்னு வெளியில போய் பேசிடக்கூடாது. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அறக்க பறக்க வந்துட்டே இருக்கேன், அங்கேயே இருங்க ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ்
ஆளை விட்டா பிடிக்க முடியாது, ஐட்டத்தை இப்பவே பிடிச்சாதான் அப்படின்னு இந்த ஆளை தேடி போக வேண்டிய தருணம், சம் ப்ராடக்ட்ஸை தேடி போக வேண்டிய தருணங்கள் இந்த வந்துகிட்டே இருக்கேன். அவசர அவசரமா, வேக வேகமா, அறக்க பறக்க, காக்கா பரபர, கோழி பரபர, கொக்கு பரபர, காக்கா அண்ணே ரொம்ப நல்லா பாடுறீங்க அண்ணேன்னு இன்னைக்கு சும்மாவாச்சும் யாரையாவது ஒரு பொய் புகழ்ச்சியாவது சொல்லி என்ன பண்ணி தொலைகிறது, அப்புறம் பொழப்பு நடந்தாகணுமே அப்படின்னு சலிப்புடன் இன்றைய நாள் இருக்கும். அவசர அவசரமாக காரியங்கள், லாஸ்ட் மினிட் ரஷ், லாஸ்ட் மினிட் டிசிஷன் மேக்கிங், லாஸ்ட் மினிட் தடுமாற்றங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னுமாக அசைவதற்குங்கிற தடுமாற்றம் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். உங்க ராசியில இருக்க கேது பகவான் தடுமாறவும் வைப்பார், ஒரு டென்ஷனான விஷயத்தையும் கொடுப்பார். டென்ஷன் பார்ட்டி பார்ட்டி தான், ஆனா டென்ஷன் பார்ட்டியா இருக்கே அப்படின்னு இன்னைக்கு டென்ஷன் பார்ட்டியுடன் வலம் வர வேண்டிய அமைப்பு. நீங்களே டென்ஷன் பார்ட்டியாகவும் யாரோ ஒரு டென்ஷன் பார்ட்டியுடன் கொஞ்சம் வலம் வர வேண்டிய அமைப்பு. அட நடிக்க மாட்டீங்களான்னு நடிச்சுதான் ஆகணும்னு சொல்ல வேண்டிய அமைப்பு. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா, உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா, ரொம்ப நாளா பிரார்த்தனை பண்றேன், நல்லதே நடக்க மாட்டேங்கிறேங்கிற ஒரு கோபமும் இன்னைக்கு சிம்மராசி நேயர்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். அது வேதனையா வெளியில் வரும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சித்தப்பா பெரியப்பா, சித்தப்பு பெரியப்பு தகப்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். இந்த அப்பா அப்படின்னாலே எத்தனை சந்தோஷம் இருக்கும், எத்தனை இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இன்னைக்கு தகப்பனாரினுடைய நினைவு அழைகளுடன், ஆமா சார் நீங்க வேற காலையில ஆரம்பிக்கும் போதே எங்க அப்பாவை எனக்கு ஞாபகப்படுத்திட்டீங்க அப்படின்னு மனதளவுல தகப்பனாரினுடைய பெயரையோ புகழையோ பெருமையோ விருப்பத்தையோ இன்னைக்கு ஒரு இடத்துலயாவது நீங்க சொல்லல. கன்னிராசி நேயர்களே, நான் உங்களுக்கு ராசி பலன் சொல்லல. அப்ப தகப்பனாரின் மீது கொண்ட பிரியம், எங்கள் தந்தையர் நாடென்ற போதில அதாங்க ஃபாதர் ஃபாதர், பிதாஜி பிதாஜி. இந்த பிதாஜி இப்படி நம்மளை பரிதவிக்க விட்டுட்டாரு, இப்படி தனியா விட்டுட்டாரு, இப்படி இதை சொல்லிட்டாரு அப்படின்னு சின்ன மனசு வருத்தங்கள் இருக்கு. ஆனா அவர் மீது கொண்ட பாசம் எத்தனை பெரியது அப்படின்னு உங்களுக்கு தான் கேட்டா தெரியும். கல்லுக்குள் ஈரம், ஓடி உழைக்கிறதுக்கே எங்க அப்பாவுக்கு நேரம் இல்லாம போச்சு, எங்களை வேற சுமை தாங்கியா வளர்த்து இப்படி தாங்க விட்டுட்டாரே கஷ்டங்களை அப்படிங்கிற தவிப்பு இருக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் எஸ்டீம் பெரிய அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு தகப்பனாரின் மீது கொண்ட மரியாதையும் அன்பும் ஜாஸ்தி அதிகமா இருக்கும் தகப்பனாரின் நினைவலைகளுடன் இன்றைய நாள். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆமா சார் ஃபினிஷ் பண்ணியே தீரணும் அப்படின்னு இந்த ரீஒர்க்கு, ரீசப்மிட்டு, திருப்பி திருப்பி போயிட்டு வர்றது, செவுத்துல அடிச்ச பந்தாட்டம் திருப்பி 1க்கு 2 தடவை 2க்கு 3 தடவை நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன், இது வரமாட்டேங்குது அப்படின்னு இந்த கந்திருஷ்டி, ஏவல், அங்கலாய்ப்பு, வைத்தறிச்சல் இதை கடந்து வர வேண்டிய அமைப்பு இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். சார் ஆமா சார் ஆமா சார், சகுன சாஸ்திரம், சகுனத்தை உத்து நோக்க வேண்டிய தருணங்கள். என்னமோ இது சரியா படல, என்னமோ இது மனசுக்கு திருப்தியா இல்லை, என்னமோ மனசு அலை மோதுதே அலை பாயுதே அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். என் மனம் ஒன்று குவிய மாட்டேங்குது, கான்சன்ட்ரேஷன் வரல, தடுமாற்றங்கள் வரல. இன்னைக்கு புரிந்து கொள்ளாத ஒரு சின்ன சண்டை சிநேகிதர்களுக்கிடையே இருக்கும், சகோதர சகோதரிகளுக்குள்ள இருக்கும், பங்காளிகளுக்குள்ள இருக்கும், அண்ணா தம்பிக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். உறவுகள்கிட்ட சின்ன அதிருப்தி துலாம் ராசி நேயர்களுக்கு. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் போதும்டா சாமி, உங்க பூசாரித்தனமும் வேணாம், உங்க பொங்கச்சோறும் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்க வேண்டிய தருணம். இந்த குரூப்பே வேண்டாம்பா, இந்த ஆட்டமே வேண்டாம்பா, இந்த 5 வச்சா 2, 2 வச்சா 3, 3 வச்சா 6, 6 வச்சா 9 வேணவே வேணாம் அப்படின்னு பெரிய முழுக்கா ஒதுங்க வேண்டிய தருணங்கள். வட்டி, வரி, வாய்தா, அவனுக்கு பயந்து இவனுக்கு பயந்து, அங்க பயந்து இங்க பயந்து, என்ன பயம், நண்டு கண்டாலும் பயம், பூச்செண்டு கண்டாலும் பயம், வட்டி வரி வாய்தா இதோடெல்லாம் பயந்து பயந்து வாழ வேண்டியதாவே இருக்கேன். இந்த பயம் எப்பத்தான் போகும் அப்படிங்கிற ஒரு தவிப்பு ரிஷிகராசி நேயர்களுக்காக இருக்கும். இன்னைக்கு ஒரு இடத்துலயாவது நீங்க பயப்பில்ல, உங்களுக்கு நான் ராசி பலன் சொல்லலை, டைட்டில் கால்லே போடலாம் போல இருக்கே. அப்ப பயத்துடன் இன்றைய நாள் அப்படிங்கிறது இருக்கும். வாகனத்தை நிறுத்துறதுக்கு பயம், வாகனத்துல ஒரு தணிக்கை ஆவணங்களுக்கான பயம், அச்சோ இதை வேற அப்டேட் பண்ணலையே, இதை வேற சப்மிட் பண்ணலையே, அச்சோ இதை வேற கொடுக்கலையே, டைம் தாண்டிருச்சே அப்படின்னு இன்னைக்கு 24 ஹவர்ஸ் 10லங்கிற ஏக்கமும் தவிப்பும் ரிஷிகராசி நேயர்களுக்காக இருக்கும். தென்னாலி அட தக்காளின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நாள் இருக்கும்னா பாத்துக்கோங்களேன். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், உண்மை உழைப்பு,
உயர்வு. கடமை இருக்குது எழுந்திரி, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. பொன்னி நதி பார்க்கணுமேன்னு இந்த காவேரியில வேற தண்ணி ஆர்ப்பரிச்சுக்கிட்டு பொங்கி எழுந்து வருதாமே, இந்த காவேரியை வரவேற்க நாம் போக வேண்டாமா, காவேரி தண்ணியில கால் நினைக்க வேண்டாமாங்கிற தவிப்பும் எதிர்பார்ப்பும். இந்த நதினாலே அப்படி ஒரு சந்தோஷம். நீட் ஆஃப் த அவர். ஆமா சார், பயிரெல்லாம் கருகுது, பயிரெல்லாம் வாடுது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வல்லார் வாடினாரோ இல்லையோ, தனுசு ராசி நேயர் நான் வாடுகிறேன்னு சொல்ல வேண்டிய அமைப்பு நிச்சயம் இருக்கும். இன்னைக்கு ஏதோ ஒரு மகானோட தரிசனம், மகானோட மெசேஜ் உங்களுக்காக பெரிய அளவுக்கு இருக்கும். பின்னாடியே ஆஞ்சநேயரோட மெசேஜும் உங்களுக்காக வரும். ராம் ராம் ராமஜெயம் ராமஜெயம்ங்கிறது இன்னைக்கு 3 தடவையாவது நீங்களே படிச்சுடுவீங்க. வேற யாராவது சொல்ல கேட்டுருவீங்க. பக்கத்து வீட்டுல ஓடுற விஷ்ணு சகஸ்ரநாமாவது உங்களுடைய வீட்டுல கேட்கக்கூடிய அளவுக்கு ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வரான்னனேன்னு சொல்ற அளவுக்கு இந்த ராமநாமமே உயர்ந்ததுன்னு சொல்வதை போல இந்த ராமருடைய அனுகிரகமும் அந்த மகான்களுடைய அனுகிரகமும் அந்த மகாவிஷ்ணுவினுடைய அனுகிரகமும் அந்த ஸ்ரீ ராமஜெயம்ங்கிற வார்த்தையை 3 தடவை கேட்கக்கூடிய பாக்கியமும் இன்னைக்கு தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அன்புக்குரிய துணை கிட்ட ஏகோபித்த ஆதரவு. இந்த கணவன் மனைவி உறவு எப்பேற்பட்டது, ஜென்ம ஜென்மங்கள் ஆனாலும் எந்த ஜீவன் உன்னோடுதான்னு சொல்ற அளவுக்கு ஒரு பக்கபலமான சந்தோஷமான தருணம் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். நல்ல கலந்துரையாடல்கள், நல்ல சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள், சகுன சாஸ்திரம், சொப்பன சாஸ்திரம், ஆலய தரிசனங்கள், வழிபாடு, ஹனுமன் சுவாமியினுடைய ஆசீர்வாதம் பெரிய அளவுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு காணப்படும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்து தான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் மாறாது. கத்தி போய் வாளு வந்துச்சு, வாளு போய் கதை வந்துச்சு, கதை போய் வேற ஒண்ணு வந்துச்சு, ஃபேஸ் பண்ணிக்கிறேன் எதா இருந்தாலும் அப்படின்னு. எந்த சிரமமாக இருந்தாலும் வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் எனக்கு ஒரு படிக்கல்லப்பான்னு சொல்ல வேண்டிய அமைப்பு மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். இன்னைக்கு தடைகளுடன் காரியங்கள் ஜெயமாகும். எகிரி குதிச்சு பேரும் புகழும் வாங்க வேண்டிய அமைப்பு. ஸ்மூத் சி நெவர் மேக்ஸ் அ குட் கேப்டன். மகர ராசி நேயர்களே நான் சொல்றேன், நீங்க குட் கேப்டன். ஸ்மூத் சி இல்லை, ஹார்ட் சி வந்தாலும் அது ஜெயிக்க போறது நீங்களா தான் இருக்கும். அலை அதிகமாக வீசினாலும் நீங்க துடுப்பு போடுறதுக்கு அசர மாட்டீங்க, ஜெயிச்சு முடிச்சிருவீங்க. எதிரியுடன் ஆட்டம் சமபலத்தில் இருக்கணும். ஃபினிஷிங் டச்சுங்கிறது நீங்க தான் கொடுப்பீங்க. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் பற்றாக்குறைகள். ஆமா சார், கொஞ்சம் மிச்சம் மீதி, கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கலாமா, இந்த நெகோசியேஷன் ஒரு 100 200கெல்லாம் பேரம் பேச வேண்டிய தருணங்கள். சொற்பமான அமௌண்ட்டு தான், என்ன பண்றது, கொஞ்சம் கம்மியா இருக்கு, யார்ட்டையும் கேட்கறதுக்கு கூட கூச்சமா இருக்கு அப்படின்னு இந்த கூச்சப்பட வேண்டிய தருணங்கள். நியாய விலைக்கடை, அநியாய விலைக்கடை, டிஸ்கவுண்ட் கிடைக்குமா, எந்த கடையிலெல்லாம் ஆடி தள்ளுபடி கிடைக்குமோ அங்கெல்லாம் ஆடி தள்ளுபடியில இன்னைக்கு நான் கேட்டே தான் தீருவேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். இந்த பேபிள் ரிசீவ்ல எனக்கு வரது மட்டும் லேட்டாவே வருது, மற்றவங்களுக்குலாம் வரதெல்லாம் உடனே வந்துடுதுங்கிற ஒரு தவிப்பு இன்னைக்கு கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். இதிகாசங்கள், புராணங்கள், வரலாற்று சுவடுகள், வரலாற்று சின்னங்களை கடந்து வர வேண்டிய. ஆமா சார், ஆமா சார், நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன்னு சொல்ல வேண்டிய நிலை. பூவே செம்பூவே அப்படிங்கிற பாடல் எத்தனை சந்தோஷம் தரும். இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும்னு மெல்ல திறந்த கதவு குழந்தைகளுக்காக மெல்ல திறக்கும் உங்கள் மனது. அடடா, மெல்ல திறந்தது கதவு, குழந்தைகளுக்காக மெல்ல திறக்கும் உங்கள் மனசு. டைட்டில் கார்டிலே கும்பராசி நேர்களே போடலாம் போல இருக்கே. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஆமா சார், ஆமா சார், 24 ஹவர்ஸ் பத்த மாட்டேங்குது. ஜாம் பேக்கான டேவா இருக்கும், டைட்டான ஸ்கெடியூலாக இருக்கும். அதுலேயும் வேற சனிக்கிழமை காலையில் ஆஞ்சநேயரை பார்க்கலன்னா அவர் என்னைய பார்க்கலன்னா நான் அவரை பார்க்கலன்னா ஒரே ஃபீல் பண்ணிவிடுவேன். இன்னைக்கு நீல கலர் சொக்கா தானே போட்டிருக்கீங்க சார், கார்த்தி சார் நீயும் நீல கலர் சொக்கா போட்டிருக்கீங்க, நீயும் மீன ராசியான்னு நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, நான் வேற ராசி. அப்போது நீல கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இன்னைக்கு மீனராசி நேயர்களுக்கு இருக்கும். இந்த ப்ளூ சட்டை, ப்ளூ புடவை, ப்ளூ சுடிதார், ப்ளூ ஷால், டார்க் ப்ளூ, நேவி ப்ளூ, லைட் ப்ளூ, இண்டிகோ ப்ளூ, ப்ளூ மார்னிங், ப்ளூ காஃபி, ப்ளூ டிஃபன், ப்ளூ லஞ்சு, ப்ளூ டின்னர் வரைக்கும் இந்த நீல கலர் இப்படி என்ன தொடர்ந்தா வரணும், இத்தனை பேரா இன்னைக்கு நீலம் போட்டு வருவீங்க அப்படின்னு சொட்டு நீளம், ரீகல் சொட்டு நீளம்னு சொல்ற அளவுக்கு இந்த ப்ளூ கலர் இருக்கும்னா பாருங்களேன். அப்ப டார்க் ப்ளூவா, நேவி ப்ளூவா, இந்தியன் கிரிக்கெட் டீம் கூட ப்ளூ கலர் ஜெர்சி தானே சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அப்போ சந்தோஷங்கள், அந்த ஆகாயம் எத்தனை விரிந்ததோ அத்தனை பறந்து விரிந்த மனோபான்மை கொண்ட மீனராசி நேயர்களுக்கு ஆகாயம் சூரியனை போல இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும். மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், வயதில் பெரியவர்கள், கால் முடியாதவர்கள், இந்த வாக்கர் வைத்து நடப்பவர்கள், மாநகராட்சியினுடைய துப்புரவு பணியாளர்கள், துப்புரவு வாகனங்கள், இதை கடந்து வர வேண்டிய அமைப்பு, 3 சக்கர வாகனங்கள், இதெல்லாம் போகும்போது
முண்டிக்கிட்டு போவாதீங்க நீங்க பாட்டுக்கு எனக்கு என்னன்னு. அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் நின்னு பேசி, இது எதனால அடிபட்டது? இந்த கட்டு போட்டவர்கள் இது எதனாலன்னு அப்படின்னு சற்று நலம் விசாரிக்க இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு உங்களுக்காக இருக்கு. இந்த நலம் நீங்க விசாரிச்சுட்டீங்கன்னா, சனி பகவான் திருப்பி உங்க நலத்த விசாரிப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. பரிவு, இரக்கம், அன்பு, பாசம் இவர்கள் மீது கொள்ளும் தருணங்கள். அதே மாரி இந்த கண் தெரியாதவர்கள் வாகனத்த பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய உதவி நான் பெரிய உதவி பண்ணுவேன் சார். சிறிய உதவிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு, சனி பகவான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய உதவிய பண்ண போறார். நீங்க அவருக்காக என்ன செய்ய போறீங்கங்கிறத முடிவு பண்ணிக்கங்க. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும், நலமும் இந்நாள்ல அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, கல்லுக்குழி ஆஞ்சநேயரை உடனழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.